கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்காக சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு டேட்டை கேட்டு கேட்டு எஸ்ஆர் பிரபு போட்டு அடிச்சு அடிச்சு வெறுத்தே போயிட்டாங்க. ஃபைனலா மே மாதம் இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வரப்போகுது. மே 14 இந்த படத்தை இப்போ தியேட்டருக்கு கொண்டு வராங்க. ஆனா ரீசெண்டா ரிலீஸ் பண்ண போஸ்டர்ல டேட்டை காணோம். உடனே முடிவு பண்ணிட்டாங்க, ஓகேப்பா இந்த படம் மே 14 வரல போல, மீண்டும் இந்த படம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி படத்தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துக்கு இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்கல. சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் டேட் போடணும். நாங்க அதுக்கு முன்னாடி போற தப்பு. ஸோ அதனால சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டோட உங்களுக்கு ஒரு புது போஸ்டர் வந்துடும். மற்றபடி படம் போஸ்ட் பண்ணலாம் கிடையாது. மே 14 நம்ம வரோம் அப்படின்றத மீண்டும் அவங்க அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா மே 14 அந்த படம் வரணும்னா அதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சாகணும். சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு கமர்ஷியல் திரைப்படம் தான். இந்த படத்துக்கு முட்டுக்கட்ட போறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த மாதிரி சர்டிஃபிகேட் கிடைச்சி மே 14 இந்த படம் தியேட்டருக்கு வந்துடும். சூரிய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டா மதுரையில பண்ணாங்க. ஆடியோக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அந்த காட் மோடா இருக்கட்டும், அதுக்கடுத்து அந்த ஐஎன்ஆர் சாங்கா இருக்கட்டும், ஸோ அந்த 2 பாடல் தவிர மீதி எந்த ஒரு சாங்க்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. அது குறிப்பா நாங்க 4 பேரு அது ஒரு பாங்காடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுல குறிப்பா அந்த சாங்கை எஸ்டிஆர் வேற பாடினாராமா. எந்த நிலைமையில அந்த படத்தை அந்த பாட்டுக்கு ஓகே சொல்லி பாடினாருன்னு தெரியல. சரி, இந்த கருப்பு திரைப்படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்துடைய ட்ரைலரை லான்ச் பண்ண போறாங்களாமா. மே 7 இல்லைனாக்கா 8ஆம் தேதி இந்த கருப்பு திரைப்படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வெளிவர ஒரு திரைப்படம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.